அனைவரையும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். சிறப்பு வாய்ந்த கோட்டார் விழாக்களை முஸ்லீம் சமுதாய ட்ரஸ்ட் சார்பில் நடைபெறும் சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி எங்கள் ட்ரஸ்ட் தலைவர் MMH முகமது பியாபா அவர்களை தலைமை தாங்குமாறு அன்புடன் முன்மொழிகிறேன். வழிமொழிகிறேன். இதை நான் வழிமொழிகிறேன். முதலாவதாக தராத் ஹாஃபிஸ் மௌலவி நூர் முகமது மிஸ்பாரி அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا مس الإنسان ضر دعا ربه منيبا إليه ثم إذا خوله نعمة منه ثم إذا خوله قل تمتعوا بكفرك قليلا قل تمتعوا بكفرك قليلا إنك من أصحاب النار. أمن هو قانت آناء الليل ساجدا وقائما أمن هو قانت آناء الليل وآناء النهار أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. قل يا عبادي الذين آمنوا
وأرض الله واسعة إنما يوفى الصابرون أجرهم بغير حساب صدق الله العظيم. சிறப்பான முறையில் கராட்டே போதி சென்ற ஹாஃபிஸ் மௌலவி நூருல்லா அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் நன்றி. உமது இறைவனின் சந்தையான பேரை கொண்டு நீர் ஓதுவீராக. அவன் எத்தகையவன் என்றால் படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்தவன். மனிதனை அட்டை பூச்சி போல் குட்டிக் கொண்டிருக்கும் இரத்த கட்டியிலிருந்து அவன் படைத்தான். நீ ஓதுவீராக. மேலும் உமது ரட்சகன் மிக்க சங்கையானவன். அவன் எத்தகையவன் என்றால் எழுதுவை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். அத்தியாயம் 96 ஆயிரத்தி 1 வரை. அடுத்து வரவேற்புரை எங்கள் கமிட்டியின் உறுப்பினர் நீரார் முகமது ஜின்னா அவர்களை அழைக்கிறேன். Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala Rasulil Karim ala alihi wa ashabihi ajma'in. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, கோட்டாரிகளே, முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வருகின்றிருக்கும் மாணவ மாணவிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, அனைவரையும் கோட்டாறு இளங்கலை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். கோட்டாறு இளங்கலை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டின் உயர்கல்வி வழிகாட்டுதல் என்ற நிகழ்ச்சி இறுதி ஆரம்பமாயிருக்கிறது. நிகழ்ச்சியின் தலைவராக MMH பீர் குய்யாப்பா அவர்கள் கோட்டாறு முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டின் தலைவராகவும் இந்த நிகழ்ச்சியின் தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கோட்டாறு முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டின் செயலாளர் முகமது இப்ராஹிம் அவர்களே, அடுத்ததாக பொருளாளர் அத்தீக் ரஹ்மான் அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வருக வருக என்ற வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு துவக்க உரை ஆற்றுவதற்காக கோட்டாறு இளங்கலை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டின் தலைமை இமாம் ஷேக் முகமது சமதானி அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கும் சகோதரர் கல்விக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கல்விக்காக வேண்டிய தன்னுடைய பொருளாதாரத்தில் மிக பெரும் பகுதியை செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி வள்ளல் சகோதரர் NMS வலிக்கு முகமது அவர்களே இந்த நல்ல நேரத்தில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் யூஜம் அகாடமி அவர்கள், அதனுடைய நிறுவனர் முகமது சஹீர் அவர்களே மற்றும் திருநெல்வேலி அரசினர் கல்லூரியுடைய பொறியியல் பிரிவினுடைய புரொஃபஸராக இருக்கக்கூடிய சகோதரர் முகமது யூனுஸ் அவர்களே மற்றும் புதுக்கல்லூரினுடைய உதவி பேராசிரியராக வந்திருக்கக்கூடிய சகோதரர் முனைவர் அன்சார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் கோட்டாறு இளங்கலை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வரவேற்புரை நல்கிய அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் நன்றி கூறிக்கொள்கிறோம். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு
கல்வி அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவியை உயர்த்துவான். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அத்தியாயம் 58 ஆயத்து 11. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து துவக்குரை நிகழ்த்துவதற்காக மௌலவி அல் ஹாஃபிஸ் எம் ஷேக் முகமது சமதானி அவர்கள், எங்கள் சமுதாயத்தின் தலைமை இமாம் அவர்கள், தீன் மற்றும் துனியா சமநிலை கல்வியின் அவசியம் பற்றி உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. صدق الله العلي العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق رسول الله صلى الله عليه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربي زدني علما. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ரப்பின் சாந்தியும் சமாதானமும் குன்றாமல் குறையாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது கல்விக்கான முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்தில் அதிகப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இதை ஏற்படுத்திய இந்த நிர்வாக பெருமக்களுக்கு நிச்சயமாக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், சரியான நேரத்தில் சமுதாயத்திற்கு தேவையான விழிப்புணர்வை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாக பெருமக்களுக்கு உண்டு. அந்த வகையில் சமுதாயத்தினுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியினுடைய வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற ஒரு பெரும் சிந்தனையோடு அத்துணை பேர்களும் இறங்கி தங்களுடைய வேலைகளை இங்கே செய்து மக்களை ஒன்று திரட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்தருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இந்த இடத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும். கல்வியை கற்கக்கூடியவனாக இரு, அல்லது கல்விக்கு உதவி செய்யக்கூடியவனாக இரு, அல்லது எல்லா வகையிலும் அந்த கல்விக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள். இங்கே கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், கல்விக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிற பெருமக்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த நிகழ்வு என்பது இன்னும் பொருத்தமான ஒரு நிகழ்வு என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே இந்த சமுதாயத்தினுடைய கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அடுத்த தலைமுறைகள் தங்களுடைய கல்வியில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டும், அதிலும் மிக முக்கியமாக சிறுபான்மையர் இந்த நாட்டில் எவ்வளவு தூரம் பின்தங்கிய நிலைகளில் இருக்கிறோம், நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாக கடமைகளை
என்பதை எல்லாம் கவனிக்க சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமுதாயம் அதிகாரத்தினுடைய இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார், ஒரு சமுதாயம் கையெழுத்து போடும் இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னார், ஒரு சமுதாயம் நீதிபதிகளான ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வியிலே மிக உயர்ந்த இடத்திற்கு போயாக வேண்டும். இன்றைய கால சூழ்நிலை என்பது இஸ்லாமியர்கள் கல்வியிலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் இடத்திற்கு வந்தால்தான் இனி அடுத்த கட்டமாக நம்முடைய நாட்டில் நாம் வாழ்வதற்கான அங்கீகாரத்தை பெற முடியும் என்கிற அளவிற்கு நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகள் கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அந்த கல்வி ஒழுக்கமிக்க கல்வியாகவும் கிடைக்க வேண்டும். அந்த கல்வி இன்னும் மார்க்கத்தினுடைய அடிப்படையிலும் கிடைக்க வேண்டும். அது இன்னும் பாக்கியமானது. இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இரண்டு கல்விகளுக்குமான சமநிலைகளை குறித்து பேசுவதற்கான தலைப்பு. இன்று உயர் கல்விகளை படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களின் பெரும்பாலானவர்கள் மார்க்க கல்வியிலே பின்தங்கி விடுகிறார்கள். இங்கே கவனிக்கத்தக்க செய்தி, நீங்கள் மார்க்க கல்வியிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். உலக கல்விகளிலும் நீங்கள் அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கம் கல்வி என்றுதான் முன்வைக்கிறதை தவிர அது மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்து பார்ப்பதில்லை. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின் என்பது நாயகத்தினுடைய வார்த்தை. கல்வியை தேடுவது என்பது இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த கல்வியை தேர்வு செய்தாலும் அந்த கல்வியில் ஒழுக்கமிக்க கல்வியாளர்களாக, மார்க்கத்தினுடைய சிந்தனையுடையவர்களாக நீங்கள் கல்வியாளர்களாக பயணிக்கிற பொழுது அந்த கல்வி சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமானதும் கூட. பலர்களும் கல்வியை படித்திருந்தாலும் கூட மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அந்த கல்வி இல்லை என்று சொன்னால், ஒழுக்கமிக்க கல்வியாளர்களாக இல்லை என்று சொன்னால் அந்த கல்வியை கொண்டு அவரும் பலன் பெற முடியாது, சமுதாயமும் பலன் பெற முடியாது. ஆகவே கல்வியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த துறை சார்ந்த கல்விகளை தேர்வு செய்வதாக இருந்தாலும் அதற்கான ஆலோசனைகளை தருவதற்கு கல்வியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் எந்த கல்வியை தேர்வு செய்வதாக இருந்தாலும் அது மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டும். மார்க்கம் சில கல்விகளை தடுத்தும் இருக்கிறது. அந்த கல்விக்குள் நாம் நுழையாமலும் இருக்க வேண்டும். இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஃபேஷன் போன்றுண்டான ஆடை அலங்காரங்களுடைய படிப்புகளிலே நம்முடைய சமுதாயம் கவனம் செலுத்துவதும், சினிமாவினுடைய துறைகளில் கவனம் செலுத்துவதும் அதுவெல்லாம் மார்க்கம் அனுமதிக்காத கல்வி என்பதையும் நாம் விளங்க வேண்டும். மார்க்கம் அனுமதிக்கிறது, எல்லா கல்விகளிலும் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவதை அங்கீகரிக்கிறது. அந்த மார்க்கம் அனுமதிக்கிற கல்விகளை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். குர்ஆன் ஏராளமான கல்வியாளர்களை பேசுகிற பொழுது ஒரு மருத்துவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தும். மருத்துவராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன் அறிமுகப்படுத்தும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறவி குருடராக இருப்பவர்களை கூட கண்டறியக்கூடிய இடத்தில் அவரை ஆக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தார்கள். மரணித்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. வெங்குஷ்டம் போன்ற நோய்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அதனால் மருத்துவத்துறையை நாடக்கூடிய பெருமக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி வந்தார்கள் மருத்துவத்திற்காக வேண்டி. இங்கே கூறப்பட்ட இந்த மூன்று மருத்துவ துறை சார்ந்த கல்வியில் அவர்கள் மிகப்பெரிய தேர்ச்சியை பெற்றிருந்தார்கள். அதனால் சமுதாயத்திற்கு தேவையான பல்வேறு பணிகளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். குர்ஆன் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது அவர்கள் சிறந்த மருத்துவராக இருந்தார்கள் என்பதாக அறிமுகப்படுத்தும். ஆனால் அந்த மருத்துவத்துறையை கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டதன் காரணத்தினால் போற்ற வேண்டிய நாம் அவர்களை கவனிக்கவில்லை. ஆனால் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்களுடைய வழியில் செல்கிற கிறிஸ்தவர்கள் அந்த மருத்துவத்துறையை கையில் எடுத்தார்கள். இன்று அவர்கள் எல்லா நாடுகளிலும் மிக உயர்ந்த இடத்தில் மருத்துவத்துறையில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய சேவைகளை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் மருத்துவத்துறையில் எந்த அளவிற்கு நாம் கல்வியாளர்களை
இன்னும் கல்வியாளர்களுடைய லிஸ்டில் நீங்கள் பார்க்க போனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரைனர் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய கல்வித்துறையில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். கப்பலுடைய எந்த ஞானமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் கப்பலை உருவாக்கியவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு மிகச்சிறந்த இன்ஜினியரை அறிமுகப்படுத்தும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி நாடையை உருவாக்கினார்கள். யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டத்தார்களுக்கு அவர்கள் கட்டி அமைத்த அந்த தடுப்பு சுவரை எந்த காலத்திலும் அவர்கள் உடைத்தெறிந்து விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு சுவரை அவர்கள் எழுப்பினார்கள். எழுப்பிய துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அதற்கான உறுதித்துவத்தை நான் எத்தனை ஆண்டு காலத்திற்கு குறிப்பிடுவேன் என்று சொன்னால், இந்த உலகம் உள்ள வரையிலும் அவர்களால் அந்த சுவரை இடித்து விட்டு இங்கே வர முடியாது என்பதாக. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இன்ஜினியராக இருந்து கட்டிய இரு மலைக்கு மத்தியிலே ஒரு பாலத்தை உருவாக்கி ஒரு சுவரை உருவாக்கி யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டத்தை தனியாக அவர்கள் பிரித்து அங்கே தங்குவதற்கான இடத்தை ஒதுக்கினார்கள். அவர்கள் அந்த இடத்தை விட்டு இந்த இடத்திற்கு வருவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை என்பதை அவர்கள் கட்டிய அந்த சுவருக்கான அடித்தளத்தை குறித்து பேசுகிற பொழுது இது அல்லாஹ்வினுடைய நிஅமத்தின் வழியாக நாம் கட்டியது என்பதாக பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மருத்துவத் துறையில் அவர்கள் மிகச்சிறந்த பணியாளராக இருந்தாலும் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த நிஅமத்து என்கிற வார்த்தை இருந்தது. ஆகவே தன்னால் முடியும் என்கிற நிலைப்பாட்டை தாண்டி ரப்பு எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு நான் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்கிறேன் என்கிற மனப்பக்குவமும் உயர்ந்த கல்விகளை படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உருவாக வேண்டும். அப்படி உருவானால் மட்டும்தான் அந்த கல்வியில் பரக்கத்து நிறைந்ததாக இருக்கும் என்பதையும் இந்த சமுதாயம் விளங்க வேண்டும். நம்மை கொண்டு பிறர்களுக்கு என்ன உபகாரங்களை செய்ய முடியும் என்பதை யோசித்து செயல்படக்கூடியவர்கள் தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து பல லட்சம் சஹாபாக்களை மிக அழகான முறையில் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய சமூக சேவையை இந்த சமுதாயத்திற்கு வித்திட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அவர்கள் கற்ற கல்வியை அவர்களோடு வைத்துக் கொள்ளவில்லை, இந்த சமுதாயம் பயன்படும் அளவிற்கு அவர்கள் எல்லா துறையிலும் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். மருத்துவம் என்பதை இஸ்லாமியர்களால் இந்த மண்ணிற்கு உருவாக்கப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்மணியிலே ஆகச் சிறந்த பெண்மணி என்கிற லிஸ்டில் இடம் பிடிக்கிறவர்கள். அந்த ஆயிஷா அம்மா அவர்கள் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் என்று கவனிக்கிற அதே வேளையில் மருத்துவத்திலும் அவர்கள் மிகச்சிறந்த பெண்மணியாக இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களை குறித்துண்டான வரலாறு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து பேசுகிற பொழுதும் அவர்கள் மருத்துவத்தில் மிகச்சிறந்த பெண்மணியாக இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வரலாறு. ஆகவே சமுதாயத்திற்கு சேவை செய்கிற மிகப்பெரிய பக்குவத்தையும் பண்பையும் அடுத்த கட்ட கல்வித்துறைக்குள் நுழைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற வேண்டும். இங்கே கல்வியாளர்கள் தங்களுடைய பணிகளை அவர்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சமுதாயம் பலன் பெற வேண்டும், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பிள்ளைகள் உயர்கல்வியில் பலன் பெற வேண்டும் என்கிற மிகப்பெரிய நோக்கத்தோடு கல்வியாளர்கள் இங்கே வருகை தந்து அவர்களால் முடிந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கான சேவைகளை செய்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய சேவைகளை கபூல் செய்வானாக. நம்முடைய தலைமுறைகள் அடுத்த கட்டமாக உயர்கல்விகளை படிக்க இருக்கக்கூடியவர்கள் 1 டிகிரி 2 டிகிரி என்கிற அந்த மனநிலையில் இருந்து மாறி, அல்லாஹ் என்பவன் மிக விசாலமானவன். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த விசாலத்தனத்திற்கு தகுந்தாற்போல் அவன் விசாலமான அவனுடைய இடத்தில் இருந்து கஜானாவில் இருந்து அவன் தரக்கூடியவன். ஆகவே நம்முடைய நோக்கங்களும் எண்ணங்களும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த எண்ணத்திற்கு ஏற்ப நம்முடைய கல்விகளிலும் பரக்கத்து செய்வான். இந்த ஏற்பாட்டை நிகழ்ச்சியை தக்க வகையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான அறிவுரைகளை சொல்வதற்கு முனைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தேவையான கல்வியில் எதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும், எந்த துறையை தேர்வு செய்தால் அது நமக்கு சரியானதாக இருக்கும், அதே வேளையில் சமுதாயத்திற்கு அதனால் எந்த பலன்களை ஏற்படுத்த முடியும் என்பதை எல்லாம் சிந்தித்து நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிகழ்ச்சியின் வழியாக சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. கல்வியில் நம்முடைய சமுதாயம் மேலோங்குவதற்கும் கையெழுத்து இடுகிற இடத்தில் எல்லா உயர் பதவிகளிலும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வருகிற அளவிற்கு கல்வியிலே பெரும் பாக்கியத்தை பெறுகிற நசீபை நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.
சிறப்பான ஒரு துவக்க உரையை தந்த ஹசரத் ஷேக் முகமது சமதானி அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஒரு சிறு வாழ்த்துறை அளிக்க அப்துல்சலாம் சீனியர் அரசு ஓய்வு பெற்ற அலுவலர், மாவட்ட கருவூல அலுவலர், முன்னாள் உதவி பேராசிரியர், இஸ்லாமிய கல்லூரி வாணியம்பாடி. அவர் மிகவும் சிறந்த சமூக சேவை உள்ளவர், மிக சிறந்த கல்வியாளர், சமுதாயத்தை எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர். சின்ன வயசிலேயே எனக்கு தொட்ட அடுத்த வீட்டை சேர்ந்தவர். அது இந்த நிர்வாகம் முன்பு உணர்ந்திருந்தது. அதற்கு அடையாளம் என்னவெனில் 50 வருஷங்களுக்கு முன்னால் யூசுஃபாஜார் அவருடைய கமிட்டி இருக்கும்போது இவர்களையும் மேடையில் ஏற்றி வாழ்த்துறை வழங்க சர்க்கரை வழங்குவதற்கு அவர்கள் அழைப்பார்கள். அவர்கள் மைக்கில் பேசிய போட்டோ இன்றும் இந்த நிர்வாக அலுவலகத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் கழித்து அவர்களுக்கு இந்த மேடை வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவர்களை வாழ்த்துறை அழைக்க அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நான் மேடையில் பேசி காலகாலமாகிவிட்டது. ஏனென்றால் நான் வேலை பார்த்தது இஸ்லாமிய கல்லூரி வாணியம்பாடியில் உதவி பேராசிரியராக வேலை பார்த்தேன். பிறகு மாவட்ட கருவூல அலுவலராக முதலில் 30 வருஷங்கள் வேலை பார்த்து முடித்து தற்போது ஓய்வு பெற்று 15 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்கேயும் வெளியில் போகிறதில்லை. இந்த மாதிரி ஏதாவது நண்பர்கள் கூப்பிட்டால் நான் போய் என்னால் முடிந்த அளவு உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த கோட்டாறு இளங்கடை முஸ்லீம் சமுதாய ட்ரஸ்டை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நான் ஃபேஸ்புக்கில் நிறைய எழுதுவேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் இந்த உயர்கல்வி மற்றபடி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் அறிவுரை கூறுவேன். ஆனால் யாருமே காதில் போடுவது கிடையாது, எந்த பதிலும் சொல்லுவது கிடையாது. பாருங்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஒவ்வொரு வீடாக வந்து அழைத்து மெம்பர்ஸ் எல்லாரும் மிகவும் சிரமப்பட்ட பிறகு நம்ம கூடியிருக்க மக்களை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் நம்முடைய ஆர்வத்தை பார்த்தால் மிகவும் எனக்கு சங்கடமாக இருக்கிறது. இவ்வளவு முயற்சி பண்ணியும் மக்கள் வரவில்லை, கேட்க வரவில்லை, ஆட்களை அவங்களுடைய மாணவர்களையோ மாணவிகளையோ கூட்டிக் கொண்டு வரவில்லை என்பது எனக்கு மிகவும் சங்கடமாகத்தான் இருக்கிறது. இந்த நிலை நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்கிறது. நான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டி என்று ஆரம்பித்து அதில் மூலமாக ஏழைகளுக்கு, இல்லாமற்றவர்களுக்கு, கல்வியில் திறம்படைத்தவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க முன்னேற்றம் செய்யப்பட்டு, ஆனால் நமது ஒரு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய மனதை தொட்டு சொல்லுகிறேன். கடந்த 50 ஆண்டுகளாக நமது ஊரில் யாருமே இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உயர்கல்விக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை, எதுவும் உதவியும் புரியவில்லை. இதற்கு நானே ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கிறேன். நான் எர்ணாகுடி ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அது பிறகு காலேஜில் பிஏல ஃபர்ஸ்ட், எம்ஏல யூனிவர்சிட்டி செகண்ட் ரேங்க், எம்ஏல ஃபர்ஸ்ட். ஆனால் இவ்வளவு இருந்தும் நான் படிப்புக்கு மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலை. நான் என் மனதில் உள்ளதை சொல்லுகிறேன். இது யாரையும் நான் குறை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அந்த சமயத்தில் டாக்டர் சுந்தர் சிங் பிரின்சிபால் தான் எனக்கு நேஷனல் லோன் ஸ்காலர்ஷிப் அந்த காலத்தில் உண்டு, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, வாங்கி கொடுத்து என்னை படிக்க வைத்தார். அந்த நன்றியை நான் இன்னும் மறக்க மாட்டேன். ஆனால் நமதூரில் யாருமே, எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய லேண்ட்லார்டுகள்லாம் இருக்கிறாங்க, யாருமே ஏழைப்பட்ட இந்த கல்வியில் திறமை வாய்ந்தவர்களை ஊக்குவிக்க அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் இந்த வழிகாட்டில் முயற்சி மூலமாகவாவது நாம் முன்னேறி செயல்பட வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துறை வழங்கிய அப்துல்சலாம் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று நபியே நீர் கேட்பீராக. அத்தியாயம் 39 வசனம் 9. அடுத்து ஒரு சிறு வாழ்த்துறை வழங்குவதற்கு முன்னாள் கவுன்சிலர் ஹாஜி பாபு அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய சலாத்தினை உரைத்தார்கள் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கோட்டாரி இளங்கலை முஸ்லிம் சமுதாய கட்சி சார்பாக மாபெரும் உயர்கல்வி வழிகாட்டுதலுடைய நிகழ்ச்சி இங்கு சீரோடும் சிறப்புமாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடைய தலைவர் அன்றைய கோட்டாரி இளங்கலை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர் அண்ணன் பி முகமது பியாப் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற செயலாளர் அருமை தம்பி முகமது இப்ராஹிம் அவர்களே, அண்ணன் அத்தீக் ரஹ்மான் பொருளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜமாத் கூட்டமைப்பு நம்முடைய கோட்டாரி இளங்கலை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அருமைமிகு ஜவாஹிர் அவர்களே, ரபீக்கல் அவர்களே, அப்துல்லா அஜீஸ் சுல்தான் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அவர்களே, அருமைக்குரிய நூரின் அவர்களே, முகமது அலி ஜின்னா அவர்களே, பாபுசின் அவர்களே, ஜாகிர் ஹுசேன் அவர்களே, ஜெயினுல் ஆபின் மற்றும் பாவலர் பெருந்தகையுடைய பேரனார் அருமைக்குரிய சபீக் மீரான் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய இந்த நிகழ்வை சிறப்பாக வைக்க பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வைத்திருக்கிறேன். நிகழ்ச்சியிலே நம்முடைய உயர்கல்வி வழிகாட்டுதலை சிறப்பிக்க இங்கு சிறப்பு விருந்தினராக வந்து வருகின்ற பிரிட்டிஷ் பள்ளியினுடைய தாளாளர் முஸ்லீம் மகளிர் உதவியத்தினுடைய செயலாளராக சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இல்லை என்பது என்னிடம் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக செய்து கொண்டிருக்கின்ற, வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் பிறந்தையாக உயர்ந்து கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய கல்வியை நெஞ்சமெல்லாம் சுமந்து செல்கின்ற அருமைமிக்க அண்ணன் மலிக் முகமது அவருடைய நேரத்திலே வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான இந்த நிகழ்ச்சியிலே உயர்கல்வி வழிகாட்டுதலே பல்வேறு கருத்துக்களையும் வருங்கால சந்ததியர்களுக்கு நல்ல பல நுணுக்கங்களையும் அறிவு சார்ந்த செயல்களையும் நமக்கெல்லாம் விளக்குவதற்காக இங்கு வருகின்ற முனைவர் முகமது சகி பெருந்தகை அவர்களே, அருமைக்குரிய அரசு பொறியியல் கல்வி சங்கங்களினுடைய உதவி பேராசிரியர் முகமது யூனிஸ் அவர்களே, சென்னை புது கல்லூரியினுடைய ஆர்மிகு உதவி பேராசிரியர் அருமைமிகு அன்சார் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமைமிகு பேராசிரியர் தன்னுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக கல்விக்காக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை இளைஞர்களுக்காக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற அருமையுடைய பெரியவர் அப்துல் சலாம் பெருந்தகை அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அப்துல் கலாம் பள்ளியினுடைய சிறப்புக்குரிய ஹவுத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சமுதாய பெருமக்களே, மாணவ சங்கங்களே, சமூக இளவர்களே, உங்கள் அனைவருக்கும் பெரிய சலாத்தினை மீண்டும் மீண்டும் கூறுவதிலே மகிழ்ச்சியிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய இந்த கோட்டாரி இளங்கலை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்டினுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று தான் நாம் சொல்லலாம். காரணம், இன்றைக்கு நாளை இந்தியாவின் விடிவெளிகளாக திகழ்ந்து கொள்ள இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை வழிநடத்தி நல்ல பல அவங்களுக்கு கருத்துக்களை வழங்குவதற்காக அருமையான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற இந்த கோட்டாரி இளங்கலை முஸ்லிம் சமுதாயத்துடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளை மற்றும் உறுப்பினர்களிடம் பாராட்டுவதிலே எந்த வகையான ஐயமில்லை. அவர்களுடைய இந்த தன்னலமிக்க தன்னார்வமிக்க சேவை எல்லாராலும் பாராட்டுக்குரிய ஒன்றாக இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜமாத் கோட்டாரி இளங்கலை முஸ்லிம் சமுதாய ட்ரஸ்ட் என்பது பல்வேறு பரிணாமங்களிலே இன்னைக்கு எல்லோராலும் பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்றைய நிகழ்வை பார்க்கின்ற போது கல்விக்கு அவர்கள் காட்டுகின்ற அக்கறையை நாம்
நிச்சயமாக இந்த சமுதாயம் ஒரு நாளும் வந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகின்ற ஆற்றல் மிக்க மலர்களாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் உண்மை. இன்னைக்கு நம்முடைய மலுக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பல்வேறு வகையிலே இந்த கல்விக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் உண்மை. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல பல அறிஞர் பெருமக்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். நானும் சரி அவரும் சரி இடலாக்குடி சதாவதனை சேக் கவி பாவலர் பள்ளியை வைத்து இன்னைக்கு அவர்கள் ஒரு பள்ளியை நடத்துகின்ற அளவை இன்னைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கல்விதான் அவருக்கு தூணாக அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. நானும் இன்னைக்கு பல்வேறு வகையில் சென்னையிலே பல்வேறு டிகிரிகளை நான் படித்தாலும் கூட இன்னைக்கு மாவட்ட உறுப்பினராக நாங்கள் இன்னைக்கு 25 ஆண்டுகளையும் கடந்து நானும் என்னுடைய மனைவியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கல்விதான் எங்களுக்கு அடிப்படையாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் வந்துவிட முடியாது. எனவே இன்னைக்கு சதாவதன் சேக் கவி பாவலர் பள்ளியிலே முன்னாள் மாவட்டத்தினுடைய தலைவராகவும் கல்வியாளராகவும் நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கல்விதான் என்னை பாராட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. எனவே அருமையான இந்த நிகழ்ச்சியை கலந்து நல்ல பல கருத்துக்களை பெற வந்திருக்கின்ற அருமைக்குரிய தாய்மார்கள் அருமைக்குரிய மாணவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் இன்னைக்கு கல்வி கூடங்களை இன்னைக்கு பார்க்கின்ற போது என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்பதனை மாணவர்களே தீர்மானிக்கின்ற ஒரு நிலைமையை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன உடை அணிய வேண்டும் என்பது அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். என்ன வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஆனால் அந்த படிப்பு நல்ல வகையாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இந்த கூட்டம் அமைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு உருவாக்கி இந்த ஜமாத் கோட்டாரி இளைஞர் சமுதாயம் மூலமாக இன்னைக்கு பல்வேறு நல்ல மாணவர்களுடைய எதிர்காலங்களை திறம்பட வளர்த்துவதற்கு இந்த கூட்டம் ஒரு பயனுள்ளதாக அமையும் என்பது ஐயமில்லை. எனவே இன்னைக்கு தான் ஒரு காலத்தில் படிச்சுட்டு ஒவ்வொரு வேலையில் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய டிஎன்பிசி குரூப் தேர்வில் கூட ரொம்ப அரிதான மக்கள் தான் பாஸ் ஆகிருப்பாங்க. அது மாதிரி உயர்வான வேலைகள் கிடைப்பதை விட ரொம்ப அரிதாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் பார்க்கின்ற போது இந்த கோட்டார் இளைஞரை முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த அந்த சுற்று வட்டாரத்தினுடைய பகுதியிலே ஏராளமான மாணவர்கள் டிஎன்பிசி குரூப்பிலேயே அதிகமான தேர்வுகளை பெற்று மட்டுமல்லாமல் உயர்வான ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை சமீபத்திலே கோட்டார் இளைஞரை முஸ்லிம் சமுதாய பாராட்டி மகிழ்வித்தது என்று சொன்னால் இந்த மண்ணுக்கு பெருமையாக இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு பெருமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற அருமைக்குரிய தம்பி நம்முடைய ரஃபீக் உதுமான் அண்ணனுடைய மகனை எடுத்துக்கொண்டால் சரி இன்னைக்கு உயர்வான ஒரு பதவியை இன்னைக்கு தன்னுடைய கல்வியின் மூலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய பேர் தஹசீன் அப்துல் கரீம் இருக்கிறார். அவர்களாம் இன்னைக்கு நல்ல நிலையை உருவாக்கின்றார்கள் என்று சொல்ல அவர்களெல்லாம் அழைத்து அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து வைக்கின்ற ஒரு பாக்கியத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை நாம் எத்தனை முறை பாராட்டாகும். அதாவது இந்த நிகழ்ச்சி சிறப்பட நடைபெறுவதற்கு பேருதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிலவரங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை பெறுவது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பெண்கள் வருகை அதிகமாக இருக்கின்றதோ அங்கு வெற்றி உறுதியாக்கப்படுகிறது என்பதை கூறுவதன் மூலமாக நிகழ்ச்சி சிறப்படைய வேலைகளை வேண்டிய வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய ஹாஜிபாபு அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தான் நாடியவர்களுக்கு அவன் ஞானத்தை கொடுக்கிறான். எதற்கு ஞானம் கொடுக்கப்படுகிறதோ அவன் கணக்கின்றி நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகிறார். நல்லறிவுடையோர் தவிர வேறு எவரும் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. தான் நாடியவருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கிறான். எவருக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறதோ அவன் கணக்கிட்டு நன்மைகள் கொடுக்கப்பட்டவராக நிச்சயமாக ஆகிவிடுகிறார். நல்லறிவோர் தவிர வேறு எவரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. அடுத்து உரையாற்றுவதற்காக மலுக்கு முகமது அவர்களை அழைக்கிறேன். அவர்களை பற்றி சில அறிமுகம். அவர்களை பற்றி நமக்கு எல்லோருக்கும் தெரியும். தற்போது அவருடைய பொறுப்பு என்ன, பணி என்ன என்பது. இவர்கள் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்தார். அந்த கல்லூரியின் சார்பில் சிறந்த அலிமணியம் அவார்டு அவர்கள் பெற்றவர்கள். 13 வருஷத்துக்கு முன்னால் அதை கொடுத்தார்கள். அதினாம்பட்டினம் காதல்மீதின் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார்கள். 1981 டிஎன்பி எக்ஸாம் குரூப் 1 தேர்வு எழுதியவர் அவர்கள்.
டிஎன்பி எக்ஸாம் என்பதெல்லாம் இப்பொழுதுதான் பிரபலமாக இருக்கிறது, பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வருவதற்கு முன்னால் ஆரம்ப காலத்தில் இவர்கள் எழுதியவர்கள். 1981 முதல் 2012 வரை சுமார் ஒரு 30 வருஷங்கள் ETA அஸ்கான் குரூப் கம்பெனியில் துபாயில் டைரக்டராக பணிபுரிந்தார்கள். டைரக்டராக பணிபுரிவது என்பது ரொம்ப உயர்ந்த பதவி. நம் ஊரில் துபாயில் நிறைய பேர் வேலை செய்தால் இத்தகைய ஒரு பதவியை நம் ஊரை சேர்ந்தவர்கள் 2-3 பேர் தான் அதை அலங்கரித்துள்ளார்கள். இந்த பதவி இவர்களுக்கு கிடைத்ததும் அதன் சிறப்பாக செயல்பட்டதுக்கு காரணம் இறையருளால். அவர்கள் டிஎன்பி எக்ஸாம் அது எழுதியதுதான். அதில் அவர் தேர்னாரா, அவர் அரசு பணி கிடைத்ததா அல்ல, அது கிடைக்காவிட்டாலும் அதனுடைய அனுபவம் வெளிநாடுகளிலோ தனியார் கம்பெனிகளிலோ அவர்களை உயர்த்தும், நிமிர்த்தி வைக்கும், நிறைய சம்பளத்தையும் அவர்கள் கொடுக்கும். இங்கெல்லாம் என்னமோ அரசில் வேலை செய்தால் எவ்வளோ சம்பளம், அவ்வளோ அதை விட ஒரு 10-15 மடங்கு தான் அங்கே சம்பளம் இருக்கும். அது எவ்வளோன்னு நீங்கள் கணக்கு பார்த்துருங்க. இப்போ இதை எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, நம்ம அதுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னு நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம அதை படிக்கணும், அதுக்கு ஒரு முயற்சி நம்ம எடுக்கணுங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர்றது. அதனால் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த எக்ஸாமுக்கு ஆர்வம் ஊட்டும்படி பெற்றோர்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். தற்போது பிரிட்டிஷ் பள்ளித்தாளராக இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மேலாக மாவட்ட முஸ்லிம்கள் உதவும் சங்கத்தின் செயலாளராக இருக்கிறார்கள். அதனுடைய தலைவர் மாவட்ட கலெக்டர். அதன் மூலம் நாமும் பணம் போட வேண்டும், அதுக்கு ஈக்குவலாக அரசும் பணம் போட வேண்டும். சேர்த்து அரசு அனுமதியோடு தகுதியான முஸ்லிம் பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவுவது. ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய். அந்த வகையில் இதுவரை சுமார் 2300 பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள். 10,000 வைத்து கணக்கு பார்த்தால் ஏதேசம் 2,20,00,000 ஆச்சு. அது அவ்வளோத்துக்கும் ஒரு முயற்சி நம்ம மலுக்கண்ணன் தான் எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே மலுக்கண்ணன் வந்து ட்ரபிள் ஷூட்டர்னு சொல்லுவாங்க. ட்ரபிள் ஷூட்டர்னா எனக்கு எங்கெல்லாம் ட்ரபிள் வருதோ அதெல்லாம் ஷூட் பண்ணுறது எல்லா விளையாட்டு பிரார்த்தனையால், வார்த்தையால், செயலால், பணத்தால் சில திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அதுக்கு என்ன செய்யறது, போய் மலுக்கண்ணனை கொண்டு அவங்க ஏதாவது உதவி சொல்லுவாங்க. சில திட்டங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம், பிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யறது, அவர் வைப்பார், அவர் அதை பணத்தை கொடுத்து முடிச்சு விடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் அது நிறைய அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். அவர்களுக்கு வைத்த வாழ்வில் நீண்ட ஆழம் கொடுத்து மேலும் ஊக்கத்துடன் இந்த சமூக சேவை செய்வதற்கு எங்கள் நிர்வாகத்தின் சார்பில் உங்கள் சார்பிலும் வாழ்த்துகிறேன். அவர்களை பேசுவதற்கு அன்பு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. எல்லாம் உள்ள இறைவனுக்கு சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற கோட்டார் இளநிலை முஸ்லிம் சமுதாய ஜமாத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் கொய்யாப்பா என்று அழைக்கப்படுகின்ற பீர் முகமது சாஹிப் அவர்களே, அவர்கள் துணையாக இருக்கின்ற செயலாளர் இப்ராஹிம் அவர்களே, பொருளாளர் ஆத்தின் ரமன் அவர்களே, மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஜவாஹிர், ரஃபீக் அலி, அப்துல் அசீஸ், ரதவுல்லா, அப்துல் ரஹ்மான், நூருதீன், முகமது அலி ஜின்னா, தாயிப் ஹுசேன், பாபு ஹுசேன், ஜெயலலிதாபின், சபீக் மீரா மற்றும் வந்திருக்கின்ற விருந்தினர்கள் அருமை சகோதரர் சலாம் அவர்கள், ஹாஜி பாபு அவர்கள், முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் சூடாக இருக்கும், வார்மாக இருக்கும், அதையெல்லாம் மறந்து இங்கே வந்து என்ன கூறுகிறாங்க, என்ன தேவை என்பதை அறிகின்ற ஒரு வாய்ப்பை பெற்று இருக்கின்றீர்கள். அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எல்லாரும் எதுக்கு நம்ம கூடியிருக்கணும்னா ஒரு செய்தி அவங்க கூற போகிறாங்க, ஒரு செய்தி. என்ன செய்தி? நல்ல செய்தி. எல்லோரும் நம்ம படிக்கிறோம், ஏதோ ஸ்கூலில் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறோம், டாக்டர் முடிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் டாக்டர் முடிச்சுட்டெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. இந்த ஊரில் கூட ஏதோ ஒரு வேலையில் சாதாரண வேலையெல்லாம் இருக்காங்க. என்ன படிக்கணும், ஏது படிக்கணுங்கிறத ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாலும் கூட என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகணுங்கிறத சொல்லுறதுக்கு ரொம்ப குறைவான ஆட்கள் தான் சொல்லுவாங்க. இதை படிக்கணும்பாங்க தவிர இதை படித்தா என்ன பண்ணலாம். இப்போ கண்டக்டர் வேலை படித்தா கண்டக்டர் போகலாம், டிரைவர் வேலை பண்ணால் டிரைவர் வேலை போகலாம், பிளம்பர் வேலைனா பிளம்பர் வேலை போகலாம், எல்லா வேலையும் தான். ஆனால் சில வேலைகள் சிறந்த வேலைகளாக அமையணும்னா ஏனென்றால் அதில் ரொம்ப டென்ஷன் குறவும். இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப இருக்காங்க, இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் அதிகமாக இல்லை. அரசு உத்தியோகத்தில் ரொம்ப இருந்தாங்க, இப்போ அரசு உத்தியோகத்தில் ஆளே இல்லை. ஒரு வீட்டில் எட்டு அரசு ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு ஒன்று கூட இல்லை. ஆகியனால இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி உயர் வேலைக்கு, சாதாரண வேலையெல்லாம் உயர்ந்த வேலைக்கு, சாதாரண வேலை எல்லாருக்கும் சொல்லுவோம், இங்கே சொல்லுவாங்க இந்த வேலைக்கு போங்கப்பா, ஒரு கடையிலையோ ஒரு ஆஃபீஸில் டைப்பிஸ்டோ அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரிலாம் ஒரு சாதாரண வேலைகளுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ஆட்கள் இருக்காங்க. ஆனால் உயர்ந்த ஒரு பதவி அடையணும்னா அதுக்கு சிலருக்கு தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கூட தான் நம்முடைய கெஸ்டுகள் வந்திருக்காங்க. சகீர் அவர்கள், யூனுஸ் அவர்கள், டாக்டர் அன்சார் அவர்கள், இவரெல்லாம் எனக்கு கொஞ்ச நாளாக எனக்கு பழக்கம். அது உதாரணமாக அன்சார் அவர்கள் வந்து நாங்களும் அவங்களும் சுமார் 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நீட் ஆரம்பித்தோம் தக்கலையில். அதை பற்றி அவங்க விரிவாக சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் என்ன கண்டிஷனில் இப்போ இருக்கீங்க, என்ன ஆக நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த ஆக விரும்பக்கூடிய இடத்துக்கு நீங்கள் எப்படி போகணும். நீங்கள் பைலட் ஆகணும்னா பிளேன் ஓட்டணும், கார் ஓட்டினா போதாது. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அரசியலில் போகணும், காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தால் போதாது. எது எங்கெங்கே போகணுமோ, எங்கெங்கே விரும்புகிறீங்களோ அந்த லைனில் போகணும். இப்போ நீங்கள் மலேசியா ஏர்லைன்ஸில் ஏறி இந்த பக்கம் போனால் மலேசியா தான் போக முடியுமே தவிர துபாய் போக முடியாது. எமிரேட்ஸ் நீங்கள் ஏறி திருவனந்தபுரத்தில் வந்து இந்த பக்கம் போனால் துபாய், அபுதாபி, மஸ்கட், கல்ஃப் கண்ட்ரிஸ் போக முடியுமே தவிர எங்கே மலேசியாவை சிங்கப்பூர் போக முடியாது. அப்போ எங்கே போகணும், எங்கே போய் சேரணும், எங்கே உங்கள் வாழணுங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இருக்குமானால் அதுக்குள்ள வழியை சொல்லி தருவாங்க. இப்போ வந்து நம்ம கொய்யாப்பா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த டீம் வந்து ரொம்ப நல்ல உதவிகளை செய்துட்டு இருக்காங்க. பல அமல்களை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் ரொம்ப விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும். என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன். ஒரு நாளில் என்ன கூறிட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்கு வருவாங்க, நம்முடைய பெட்டி ஸ்கூலுக்கு சில ஐடியாக்கள் சொல்றது இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒன்றா நிறைவேற்ற அவங்க தயாராக இருக்காங்க. ஆகையினால வந்து முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒன்று இருந்தது, இப்போவும் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருந்தது, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. அது மூலமாக தான் நாங்கள் எந்திரிச்சும் அப்ளை பண்ணோம். எஸ்எல்சியில் முடிச்சதுனால, 10th 12th முடிச்சதுனால அது மூலமாக எனக்கு வேலை கிடைச்சது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அதுக்கு பின்னால் படிக்கக்கூடிய சூழல் வந்து படித்தோம். ஒரு வேலை வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தோம் 1 வருஷம். ஒர்க் போர்டில் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக ஆகணும், ஒர்க் போர்டு இன்ஸ்பெக்டராக இருந்தோம். அதுக்கு பின்னால் துபாயில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால துபாய்க்கு போனால் சம்பாதிச்சோம். இங்கே இருக்கும்போதே டிஎன்பிசி நம்ம எழுதுவோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஏன்னா 4th 3rd 2nd இல்லை, ஃபர்ஸ்ட் குரூப். அப்போல்லாம் யூபிஎஸ்சிங்களா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது. அது சொல்றது ஒரு சுமார் 40 வருடங்களுக்கு இருக்குமா. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் குரூப்புங்கிற வந்து டிஎஸ்பியாக போகலாம், டெப்டி கலெக்டராக போகலாம். டெப்டி கலெக்டரில் செலெக்ஷன் ஆகி நீங்கள் வேலையில் சேர்ந்தாச்சுன்னா 10 இயர்ஸில் கலெக்டர் ஆகலாம். நேரடியாக கலெக்டர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து சின்ன வயசுலேயே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும், நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நல்ல மக்களோட நட்பு உறவு வேணும், நல்ல ஆசிரியர்கள் வேணும், நல்ல கைடு வேணும். அப்போ யூபிஎஸ்சியில் கலெக்டராக நேரடியாக வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இப்போ நம்ம திட்டோட இருந்து கூட ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிருக்கிறாரு, இன்னொருத்தர் டிஎன்பிஎஸ்சி எழுதி ஃபர்ஸ்ட் குரூப் ஆகி 10 இயர்ஸ்க்கு முன்னால் அவங்க கலெக்டர் ஆகிருக்கிறாரு.
சொந்தக்காரங்க தான். அவங்க ரொம்ப சொந்தக்காரங்க ஒரு 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 டச்சில் இருந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக நானும் அந்த காலத்தில் எழுதணுன்ற எண்ணத்தில் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் குரூப் டெப்யூட்டி கலெக்டர் எழுதுறேன். இப்போ நம்ம நாகூரில் சென்டர் இல்லை, திருநெல்வேலி சேவியர் காலேஜில் போய் சென்டர் இருக்குது, அங்கே போய் எழுதுகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த காலத்தில் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப குறைவு. இங்கே கனிமோட ஒரு அமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாகூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கைடன்ஸுன்னா கேரியர் டெவலப்மெண்ட்டுகளை என்னென்ன பண்ணுவாங்க கொடுக்குறாங்க. அந்த காலத்துல நான் இல்லாததுனால நாங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக இல்லை. அதனால ஏதோ எக்ஸாம் எழுதணும், அதில் வந்து சரியாக எழுதலாம். என்னுடைய காலேஜில் வேலை இருந்து அப்புறம் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வந்தது போனேன். ஆனால் எனக்குள்ள ஒன்று இருந்ததுன்னா ஒரு ஆசை இருந்தது, ஒரு ஆதிக்கம் வேணும். அரசியல் இல்லாட்டாலும் அரசு உதவியில் இல்லாட்டாலும் ஒரு ஆதிக்கம் வேணும், ஒரு அதிகாரியாக வரணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. துபாய் போகும்போது அந்த ஆசை நிறைவேறியது. இங்கே எப்படி டெப்டி கலெக்டர் ஆகணும்னு நினைச்சோமோ அங்கே போய் கலெக்டர் ஈக்குவலான ஒரு வேலையும் எனக்கு கிடைச்சது. உடனே கிடைக்கல, ட்ரைனிங் கொஞ்சமாக கிடைச்சது. அதனால நான் இன்னைக்கு நான் என்னவா இருக்கிறேனோ ஒவ்வொரு நாள் அண்ணவா அது மாதிரி நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆகையினால நீங்கள் எதுவுமே கிடைக்கும் அல்லது கிடைக்காது அல்லது கிடைக்காதது எதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம். நாங்கள் எழுதுறோம், ரொம்ப அதிகமாக முயற்சி எடுத்தோம்னா நம்ம வெளிநாடு போயிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் குரூப் எழுதி டெப்டி கலெக்டர் ஆகிருக்கோம், கலெக்டர் ஆகிருக்கோம். நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாது. நீங்கள் காலையில் இருந்துச்சு ஃபஜர் தொலை போகணும், 5:15 5:20க்கு ஜமாத் இருக்குதுன்னா நீங்கள் போகிறீங்களா இல்லையா? எப்படி போகிறீங்க? ரொம்ப ஒரு தூக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் ரெகுலராக ஆனால் என்ன ஆகும்? ஆட்டிடியூடாக மாறும். அந்த ஆட்டிடியூடு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். அப்படித்தான் நம்ம ட்ரைனிங் அவங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சிலர் கொடுக்குறாங்க, மெட்ராஸ்லாம் சில இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க, ஐஏஎஸ் ஆகிறாங்க. ஆகையினால நம்முடைய முயற்சி, நம்முடைய அந்த பயிற்சி வேணும். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக தேர்ச்சி, அதாவது என்ன இலக்கு நோக்கி போகிறோமோ அந்த இலக்கில் நம்ம அடைய முடியும். அதற்காக தான் நான் என்ன சொல்கிறோம், வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறாங்க. கலிமாவுங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் ஜமாத்தில் வந்து பல விதமான கல்விக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. டியூஷன் மாதிரி அல்லது டிஎன்பிஎஸ்சி மாதிரி ட்ரைனிங் ரொம்ப முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏன் வந்து எல்லாருமே எழுத விருப்பம் இல்லைன்னா, நான் சொன்ன போல எல்லாரும் உயர்ந்த பதவியை அடைய விருப்பம் இல்லைன்னா, எல்லாருமே ஹஜ்ஜிக்கு போன ஆசை இருக்குது. எல்லாருமே ஹஜ்ஜிக்கு போகிறாங்களா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஒரே ஆள் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஆடணும்பாங்க. ஆண்டவர் அநியாயக்காரன். ஒருத்தருக்கு அலோவ் பண்ணுறோம், ஒருத்தருக்கு அலோவ் பண்ணுறது இல்லை, எல்லாருக்கும் அலோவ் பண்ணிட்டோம். நீங்கள் முயற்சி செய்தால் முடியும். அதே போல் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க அன்சார் சொல்லுவாங்க. ஒரு பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் பண்ண ஆசைப்பட்டு சேர்த்துட்டான் ஃப்ரீயாக. அதனால நீங்கள் எல்லாருமே மாணவர்கள் வந்திருக்கீங்க, பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுடைய மாணவர்களை, உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வந்து நல்ல பண்பாடுகள் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசில் 10 வரை 12 வரைக்கும் அவங்களுடைய நல்ல கல்ச்சரு, நல்ல கேரக்டர், டிசிப்ளின் அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு +2ல் தான் என்ன பார்ப்பாங்க, என்ன சப்ஜெக்ட், மேக்ஸா அல்ல பயாலஜியா, ரெண்டும் ஈக்குவலா, கமர்ஸா இதெல்லாம் போவாங்க. அந்த லைனில் நீங்கள் போய்ட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் போகும்போது நிச்சயமாக கைடன்ஸ் வேணும். அந்த கைடன்ஸ் இருந்தால் அதிக மார்க் எடுக்கலாம், நல்ல முறையில் பாஸ் ஆகலாம், நல்ல முறையில் வேலைக்கெல்லாம் போகணும்னா அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். மினிமம் 3 இயர்ஸ் ஒரு பிஏஓ, பிஎஸ்சியோ, எம்எஸ்சியோ, எம்காமோ, என்னவோ, பிஇஓ, டாக்டர். இன்னைக்கு ரொம்ப ஒரு டாக்டர்ஸ் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. நம்முடைய மாவட்டத்தில் உள்ள எஸ்பி வந்து டாக்டர். முன்னாள் அதே மாதிரி டாக்டர் படிச்சுட்டு ஐஏஎஸ் தான். ஆகையினால அது எந்த கோர்ஸுக்கு நீங்கள் போட்டு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்பெஷலிஸ்டாக போகணும். அது சம்மந்தமாக புக் எடுக்கணும். கண்டதே கற்றவன் பண்டிதன் அவன் வந்து நியூஸ் பேப்பர் என்னெல்லாமா படிக்கணும். அந்த லைனில் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் மாணவர்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கல்வி வளர்ச்சியில் நீங்கள் சொல்ல போனால் நான் பெருமையாக ஒன்று நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் இப்போ என்னால் ஒரு காரணத்தை நினச்சா செய்ய முடியுது. பிகாஸ் ஐ ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஃபைனான்ஸ். ஒரு காலத்தில் வந்து படிப்பு புஸ்தகம் இன்னைக்கு கூட அவங்க பார்த்தாங்க லைப்ரரி இல்லை. வீட்டில் லைப்ரரி இந்த அளவுக்கு பெரிய லைப்ரரி கன்வென்ஷனில் எங்கேயாவது இருக்குதா? வீட்டில்
இங்கே சான்ஸ் இல்லை. அந்த அளவு எனக்கு புக்ஸுக்கு மேலே ஒரு நாட்டம் படிக்கணும். இக்கரை பெஸ்ட் டிக்கெட் சொன்னாங்கல்ல, படி 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 படின்னு படிக்கும்போது ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம ஏறணும். அந்த படிக்கட்டு தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம். அந்த முறையில் நான் படிக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் நான் எம்ஏ படிக்கிறது வரைக்கும் எனக்கு கையில் வாட்ச் இல்லை. இன்னைக்கு எனக்கு பைக் இல்லை, அந்த பைக் ஓட்டுறது இல்லை. நான் ஒரு தடவை வேடிக்கையாக சொல்லுவேன், நான் பைக்லேயே விழுந்துட்டே கிடையாது. ஏன் பைக்கில் விழுந்துட்டு கிடையாது? நீங்கள் நல்லா தேர்ச்சி பெற்றவரா, நல்ல ஸ்பெஷலிஸ்டா? இல்லைப்பா நான் பைக்கே ஓட்டுறது இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை, வரலாம். ஆனால் படிப்பு படிப்பு கல்வி அந்த முறையில் நம்ம போயிட்டு இருந்ததுனால ஆண்டவதனால ஒரு சூழ்நிலை இறைவன் நமக்கு தந்தான். இறைவன் தந்தது தான், நம்ம முயற்சி தான் பண்ணணுமே தவிர நமக்கு தரக்கூடியதுன்னா இறைவனுடைய தான் கிடைக்குது. அதனால அந்த முறையில் நாம் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக. இப்போ வராமுடைய அடிப்படை இடத்துல இருக்கிற பிஸ்மில்லாஹ் சூரத்து துஹா. அந்த துஹா நீங்கள் ஓதுனா அவருடைய அர்த்தங்களை நீங்கள் படிச்சுன்னா பெரிய ஒரு மோட்டிவேஷனே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வெர்சஸ் தான் 9 வெர்ஸ் நினைக்கிறேன். அதில் ரொம்ப சூப்பரான மோட்டிவேஷன் இருக்குது. இறைவன் நேரடியாகவே சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாளாக ஒன்றும் இல்லை, வையம் வரல, அதாவது மாணவர்கள் நினைக்கிறேன் வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறது, யார் பண்ணுறது, என்ன படிக்கலாம், மார்க் எடுக்க தெரியல, எப்படி மார்க் படிக்கிறது. அப்போ ஆண்டவன் நம்ம என்ன சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படாதீங்க, நீங்கள் யாராக இருந்தீங்க, ஒரு அனாதையாக இருந்தீங்க, நான் இந்த அளவில் உயர்த்தியிருக்கேன். நீங்கள் வழி தெரியாமல் இருந்தீங்க, நான் வழி காணிச்சு தந்திருக்கிறேன். தேவை உணவராக இருந்தீங்க, இப்போ தேவையில்லாமல் நிறைவு அந்த அடைஞ்சிட்டு இப்படியெல்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமில்லை, நாம் ஒவ்வொருவருக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ கிடைக்கும். ஆனால் பேசியன்ஸ், வகி வராத்தவங்கள அவங்க மனம் வேதனைப்படும்போது வந்தது பேசியன்ஸ். பேசியன்ஸாக இருக்கணும், அதில் படிக்கணும், அதில் கன்சிஸ்டாக இருக்கணும். அந்த லைனில் நீங்கள் போகும்போது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அதனால தான் நினைச்சுறாங்க சொல்லுவாங்க, முயற்சி தெளிவரையாக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அது நான் சொல்லிதான் ஆகணும். தெய்வத்தால் ஆகாத நேரம் முயற்சி தம் நெய்வரத்தை புரிதரும். தெய்வத்துக்கு முடியாதது முயற்சி தான் புரிதரும். தெய்வத்தோட முயற்சியா அப்படின்னு நினைக்க வேண்டாம். தெய்வத்தால் முடியாத தெய்வம் என்ன செய்யணும், ஆண்டவன் எழுதிடுவோம். இந்த இதுக்கு இவர் தான் அவங்க நம்ம வானத்தில் இருக்குல்ல, அது சொல்லுவாங்கன்னா அந்த பாதையில் எழுதிடுவோம். ஆனால் முயற்சி பண்ணாம அதை திருத்தக்கூடிய வலிமை அல்லது பவர் ஆண்டவன் இருக்கு. அதான் அந்த குரல் நம்ம. அதனால முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே போல குரல் எடுத்துக்கணும். தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோட காட்டும் சொல், மகன் தந்தை காட்டும் உதவி, இப்படி பல குரல் இருக்குது. அதெல்லாம் நீங்க படிக்கணும். நீங்க ஏன் படிக்கணும்னா, ஒரு குரானையும் ஒரு திருக்குறளையும் நீங்க படிச்சுன்னா, நீங்க படிச்சீங்கன்னா எந்த எக்ஸாமும் பாஸ் தான். குரான் அனுபவம் வேணும், நாலேஜ் வேணும், திருக்குறள் ஒரு அறிவு வேணும். இந்த ரெண்டையும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு சர்வீஸ் கமிஷன்லாம் எல்லாமே என்ன செய்ய முடியும், நீங்க நிச்சயமாக பாஸ் ஆகலாம். அதனால ரொம்ப விஷயங்கள் பேச நினைச்சாலும் கூட நம்முடைய ஸ்பெஷல் டெஸ்டாக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே என்ன பயப்படுவாங்கன்னா, போகலாம், படிக்கலாம், வேலைக்கு போகலாம், முயற்சி பண்ணலாம், ஆனால் கிடைக்குது எங்கே கிடைக்கிறது, என்னப்பா வேலை படித்தவங்க வேலை கிடைக்குதாம்மா. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை, டிசைட் பண்ணது இறைவன். அப்போ நினைச்சிருக்க நமக்கு அவனுடைய பவர் நம்ம எப்படி கையில் இருக்க முடியும்? அவன் செய்யக்கூடியதா, அவன் நினைக்கக்கூடியதா கிடைக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவனுடைய பவரை நீங்கள் எடுத்துட்டீங்களா? அவனுக்கு இடையா நீங்கள் உங்களை கருதுகிறீங்களா? இல்லை, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. தோல்வி வரலாம். தோல்வி என்ன நினைக்கிறீங்க? மன வருத்தமே வரக்கூடாது. ஏன்னா தோல்வி தான் சக்சஸ் உடைய முதல். தோல்வி வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? சக்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா நீங்க முயற்சி பண்ணினாதான் தோல்வி அடைவீங்க. நீங்க முயற்சியே பண்ணாம ஸ்டார்டிங் அப்படி இருந்தா தோல்வி அடையாது. அப்ப நீங்க ஒரு 8 எடுத்து வைக்கும்போது அதை சொல்றாங்க, ஒரு 8 எடுத்து பல 8 எடுத்து நான் வைக்கிறேன் வாராங்க. அப்ப நீங்க முயற்சி பண்ணும்போது, மூவ் பண்ணும்போது அது தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, அது வெற்றியாக மீதி விடுவது. அதனால தோல்வியை கண்டு எடுத்துறாங்க, தோல்வி பாதிங்க, பயப்படாங்க, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்பாங்க. அந்த ஃபெயிலியர் ஆகிடுமோ, ஃபெயில் ஆகிடுமோ என்று நம்ம நினைச்சு நாம் எந்த முயற்சி எடுக்கிறதில்ல. அதனால நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப விஷயங்கள் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். இங்கே மாணவர்கள் வந்திருக்காங்க, அதிகமாக கேர்ள்ஸு, அப்புறம் பாய்ஸ் வந்திருக்காங்க. எத்தனை பாய்ஸ் வந்திருக்கீங்க? கையை பிரேஸ் பண்ணுங்க. கேர்ள்ஸ் எத்தனை வந்திருக்கீங்க?
எல்லாருக்கும் அந்த இது கொடுத்த நோட் புக் கொடுத்தாங்க. அதில் எழுதியிருப்பாங்க இருக்கிற பிஸ்னஸ் இப்படிலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் எழுதியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தா தெரியும். அதில் வந்து என்னன்னா உங்களுக்கு ரொம்ப விஷயங்கள் முயற்சி பற்றியெல்லாம் இருக்கும். இப்போ தோல்வியை பற்றி இருக்கும். தோல்விங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். பயம் இல்லாமல் இருக்கிறதா இருந்துச்சு. நீங்கள் நான் போகிறோம் இதாக யாரும் சொல்லிடுவாங்களோ, கீழே விழுந்துட்டா தூக்கி விட ஆள் இருக்காங்க. இப்போ கனிமாங்க ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோட்டார் இளைஞர் மிஷின் சமுதாய ட்ரஸ்ட் எவ்வளவோ விஷயங்களை நடத்த போகிறாங்க. அவங்க நீங்கள் கவலையப்படாது, விழுந்தா தூக்கி விடுறதுக்கு அவங்க இருக்காங்க. ஆனால் தாராளமாக நீங்கள் விடலாம். இவ்வளோதான் சொன்னால் நீங்கள் ஃபெயில் ஆகுங்க எப்போன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆனால் கேள்வி கஷ்டமான கேள்வியாக கூட இருக்கலாம் சிலருக்கு, வாய்ஸ் அண்ட் கேள்விஸ். ஆனால் கேள்வியில் நான் பதில் சொன்னால் நான் உங்களுக்கு பரிசு தான். சிலர் ரொம்ப கஷ்டமான கேள்வி பார்ப்பேன். ஃபெயில் ஆனால் பரவாயில்ல. யார் முயற்சி பண்ணுறாங்க கை வைத்துங்க. கஷ்டமான கேள்வியை கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்தீங்க நீங்கள் ப்ளீஸ் கேட்டா எந்தீங்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? நீங்கள் இல்லையா முயற்சி பண்ண இருந்தீங்க வாய்ஸு முயற்சி பண்ணுங்க. கஷ்டமான கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன கிடைக்குது? ரிவார்டு கிடைக்குது, பரிசு கிடைக்குது. ஓகே, 2 பேர் எந்திரிச்சிருக்காங்க. கேள்வி கஷ்டமான கேள்வியாக இருக்கும். அவங்க ஒரு வேளை ஃபெயில் ஆகலாம். கம்மியா ஏமா நீங்க ஃபெயில் ஆகுவீங்க. கஷ்டமான கேள்வி வரத என்ன செய்வீங்க? ஃபெயில் ஆனா எல்லாருக்கும் அந்த சிரிப்பாங்களா இல்லையா? அசைமா இருக்குமா இல்லையா? ஆர் யூ ஆல்ரைட்? பரவாயில்லையா? தம்பிங்க வாங்க. அவங்க இருந்துட்டாங்க. எல்லாம் ரகசியம் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ரகசியம் அதான் சொல்லியிருக்காங்க. தம்பி நான் ஒரு கேள்வி கேட்பேன்ல, உனக்கு ஒரு வேலை நீ தோத்துருவேன். மெயினாக ஒரு 10% இருந்து மேலே 10% வந்து 100% கூட ஜெயிக்கலாம். ஆனால் சப்போஸ் நீ தோத்துட்டா எல்லாரும் வந்து சிரிப்பாங்க. கை கட்டி எழுச்சுவாங்க, சிரிப்பாங்க. பரவாயில்லையா? ஷூரா? சரி, 4 பேர் இருக்கீங்க. தமிழோடைய சீஃப் மினிஸ்டர் யாரு? சீஃப் மினிஸ்டர் யாரு தெரியாதா? சிரிக்கிறாங்களா? உன்னோட பேர் என்ன? அப்துல்லா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. அவருக்கு அவார்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? கோட்டார் இளங்கடை ஜமாத்தா? சரி, ஓகே, சரியான ஆன்சர். நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய ஊர் எது? புரட்சிகரமா அன்சார் ஊரா? அவர் தான் சொல்லி கொண்டு வந்திருக்காரா? ஓகே, நீங்க உங்களுடைய ஊர் எதுமா? ஓகே. இப்ப இவங்க யார் தெரியுமா? நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இவங்க வந்து தே ஆர் ரெடி டு பி டிஃபீட்டடா அல்லது ஆன்சர் இல்லாமையோ அல்லது ஃபெயிலோ ஆகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால அவங்க என்ன செய்றாங்க? வெற்றி அடைகிறாங்க. புரியுதா? உங்களை ஒவ்வொருத்தருக்கும் 500 rupees பரிசு தான். சரியா? 500 rupees பரிசு. சரி, 3 பேர். நீ என்ன உனக்கு கிரேஸ் உனக்கும் கிடைக்கல, நீ முதல்ல சொல்லல. ஓகே, அவர் இன்னொரு கேள்வி கேட்பேன். ஆனால் அது கொஞ்சம் வேற டிஃப்ரெண்டான கேள்வியா இருக்கும். நான் கேட்பேன் கேள்வி, ஆனால் உங்களுடைய ஆன்சர் என்ன தெரியுமா? எஸ்ன்னு சொல்லக்கூடாது. உங்க ஆன்சர் நோ அப்படின்னு சொல்லணும். உதாரணமா உங்க பேர் ஃபர்வீன், உங்க பேர் ஃபர்வீன் கேட்டா நீ ஆமால சொல்லுவீங்க. ஆனா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க நோ சொல்லணும். நோ நோ சொல்லணும். யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க? ஆன்சர் should be no. வேற யாரும் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ல வாங்க. எஸ், யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப். நீங்க நோவே சொல்ல மாட்டீங்களா? எப்பவும் எஸ் தானா? மதர் எல்லாம் எப்பவும் எஸ் தான். ஃபாதர் தான் நோன்னு சொல்லுவார். அப்படிதானே? ஓகே, எனிபடி எல்ஸ்? நோ. ஓகேப்பா, ஆர் யூ ஷுவர் தட் யூ வில் டேக் பார்ட் இன் தி காம்படிஷன்? இல்லப்பா, இந்த காம்படிஷன் ரெடியா இல்லையா?
நிறைய பேர் I am asking, the question doesn't start now. Question is going to be later, your time will start later. I am asking, are you ready to take part in this? No problem. You are also okay, you are ready to take part in this competition. Okay. So your answer should be no. No na என்ன தெரியுமா? No சொல்லி பழகுங்க நீங்க. அதுக்கு தான் நான் கேள்வி கேட்கிறேன். No சொல்லி பழகுங்க. சரி, you are ready சொல்லிட்டீங்களா? தம்பி நீங்க பைலட்டா? No. No. Okay, right answer. தம்பி நீங்க வந்து ப்ரொஃபஸரா? No. Okay, right answer. ஓகே. ஆளுக்கு 500 ரூபாய் கிடைக்குன்னா என்னன்னா ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? நீங்க யாருக்காக பயப்படணும்? ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படணும், இறைவன். அதை தவிர இந்த உலகத்தில் யாருக்குமே பயப்படாதீங்க. எல்லாரும் உங்களை வச்சு என்ன செய்வாங்க? எந்த தலைவராக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்களை வச்சு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இறைவனை மட்டும் நீங்க பயப்படுங்க. இறைவனோட குரானை கையில் எடுத்துங்க, ஹதீஸை கையில் எடுத்துங்க. நல்லபடியாக உங்களால் வாழ முடியும். நீங்க என்ன தெரியுமோ அதை நோட் சொன்னீங்கல்ல, அவன் நோட் சொல்லி பழகுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, தெரியாததை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. தெரிஞ்சுக்க விரும்பும் போது அதுதான் நான் சொல்றேன். காம்படிஷன் எக்ஸாம்லாம் தெரியாத இருப்பாங்க, தெரிஞ்சுக்க விரும்புவாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன் டே தே வில் வின். ஓகே, ஸோ இதோட நான் வந்து என்னுடைய இதில் முடிச்சுக்கிறேன். இன்னும் 2 கேள்வி இருக்குது, அதில் அடுத்த மீட்டிங்கில் இன்ஷா அல்லாஹ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மீட்டிங் முடிஞ்சோடனே உங்கள் 500 வாங்கிட்டு போங்க. என்ன? ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. மருத்துவ முகமது அவருடைய அருமையான ஆளுமையோடு அவர்கள் தங்களுடைய பேச்சை வாழ்த்தை பிடித்து சென்றிருக்கிறார்கள். உங்கள் சேவை எங்களுக்கு தேவை என்பது நான் சொல்லுகிறேன். இப்பொழுது பொன்னாடை போர்த்தும் நேரம். முதலாவதாக தலைமை இமாம் ஷேக் முகமது சமதானி அவர்களுக்கு நமது ட்ரஸ்ட் தலைவர் தீபுகி அப்பா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்து என்எம்எஸ் மருத்துவ முகமது அவர்களுக்கு நமது ட்ரஸ்டின் செயலாளர் முகமது இப்ராஹிம் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள்.